எல்லாமே கடவுள் கொடுத்த வரப்பிரசாதம் தான், எங்கேயும் தப்ப முடியாது. நீங்க 6ஆம் இடம் என்பது 6ஆம் இடம் காலச்சக்கரத்துக்கு 6ஆம் பாவம், அது கன்னி, அது கடவுள் குறிக்குதுங்களா சார்? அது கடவுளை குறிக்குதாங்க, அது நோயும் கடவுளை குறிக்குது. 8ஆம் பாவம் மரணம். அப்ப 6ஆம் பாவத்துக்கு 8ஆம் பாவத்துக்கு நேர்மையா இருந்தா கரெக்டா வாழ்ந்தா நீங்க நீதியா வாழ்றதுக்கான துலாட்டு கொண்டு போய் சென்டர் வச்சுட்டாங்க, பேராசை வச்சுக்கிறீங்க. இப்படி இருக்கிறாங்க அவங்க. நீங்க இந்த 6ஆம் பாவம் வந்து கன்னிமூல் பாத்தீங்கன்னா நெக்கதுன்னு சொல்லுவாங்க. நெல் ஒரு பெண்ணு வந்து பிடிச்சிருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம பெண்கள் எல்லாம் அடங்க மாட்டாம இருக்கிறாங்க இல்லைங்களா? நான் இப்படித்தான் நடப்பேன், நான் யாருக்கும் தரங்கவே மாட்டேன் அப்படி இப்படின்னு எல்லாம் இந்த பெண்கள் எல்லாம் ரொம்ப சட்டமா சொன்னாங்கன்னா அவங்க ஒரு 10 முறை வயக்காடு கூட்டிட்டு போவாங்க. கதை நிமிர்ந்து அது தலை குமிஞ்சு நிற்கும். அதை பார்த்துதான் நம்ம தலை குமிஞ்சிடும். எப்படி நீங்க தலை குமிஞ்சிருக்குது அவங்களுக்கு தான் தெரியும். இந்த செல்போனே குமிஞ்சு பாக்குறாங்கல்ல, தலை குமிஞ்சு. இதுக்கு ஒரு 10 செகண்ட் எச்சா வருதுங்க சார். செல்போன் பேசுறதுக்கு தான் வந்துச்சு, கரெக்டுங்களா? செல்போன் வந்ததுக்கு அப்புறம் யாரோட பேசுறது இல்ல, அவங்க பேசிக்கிறாங்க. சார் நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க, நீங்க உங்க போன்ல நீங்க வச்சிருக்கிறது அத்தனை பேருக்கு கிளைண்ட் நல்லா இருக்கும். சாமியோட கருவறைக்குள்ள கொண்டு போய் வச்சு ஒரு அர்ச்சனை பண்ணி சாமி கும்பிட்டு போயிட்டு அந்த செல்போன் இருக்கிறவங்க எல்லாரும் நல்லா இருப்பாங்க. கோயிலுக்கு போறீங்க என்ன சார்? சார் சாமி பாதத்துல நம்மளே வச்சு எடுத்துட்டு போதும், நம்ம கும்பிடுறவங்க அங்கே வைங்க. இந்த செல்போன்ல இருக்கிறவங்க 3000 பேர் இருப்பாங்க. 3000 பேர் நல்லா இருக்கும் வேண்டுங்க, எண்ணம் பிரதிபலன் போயிருங்கிறாங்க. புரியுதுங்களா? நம்ம வீட்டுல வைக்கலாம்ல சார், அது உங்க கோயில நினைச்சுட்டாங்க சார். சார் வீட்டுல கோயிலுக்கு போறீங்க, எனக்கு அர்ச்சனை பண்ண உனக்கு அர்ச்சனை பண்ணுன்னா சொந்தக்காரருக்கு பண்ணலாம். நீங்க ஜோசியர், நம்ம கிளைண்ட் நல்லா இருந்தா தான் நமக்கு 2 மணி வரும். அப்ப அந்த கிளைண்ட்ல இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் அர்ச்சனை பண்ணணும்னா இந்த செல்போன் இருக்கிற அத்தனை ஜீவன்களும் எல்லாரும் நல்லா இருக்கும் ஒரு அர்ச்சனை பண்ணி சாமி கிட்ட சொன்னீங்கன்னாலே பிரபஞ்சம் எடுத்துக்கு உங்க மனசு நல்ல மனசும் தெரியுமா தெரியாது சார். குழந்தைகளுக்கு மெமரி லாஸ் ஆயிடுச்சு, அதனால நல்லா படிக்க மாட்டேங்குதுன்னு ஒரு பிரச்சனை இருக்கா இல்லையா? அப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா அந்த பொண்ணு கட்ட இருக்கக்கூடிய செல்போன் இருக்கக்கூடிய மெமரி ஸ்டோரேஜ் அதிகமா இருக்கிறத ஒரு கம்ப்யூட்டர்ல கொண்டு போய் சேவ் பண்ணி வச்சுட்டு அந்த மெமரி ஒருத்தருக்கு தானமா கொடுக்க சொல்லிட்டு புது மெமரி வாங்கி கொடுங்க, மெமரி நல்லா வரும்ல. சார் யோசிக்கிறீங்க, புரியல? இவங்களை கொஞ்சம் கடத்தி விட முடியாது. இந்த பூராட நட்சத்திரம் இருக்குது அந்த பக்கம், ஏன்னா பூராட நட்சத்திரம் அப்படித்தாங்க இருக்கு. பூராட நட்சத்திரம் சதயம் வந்து சதய நட்சத்திரக்கார வீட்டுல காசு வரணும்னா என்னைக்கு அவங்க வீட்டுல சாராய பாட்டில போட்டு போறாங்களோ அனைத்து காசு உண்டு. சதயத்துக்கு மட்டும் சாராய பாட்டில் வச்சிருப்பாங்க ஐயா. எல்லா வீட்டுக்கும் இந்த போவாங்க. கரெக்டா சதய வீட்டு வந்து பாப்பாரு, அங்கேயே பார்த்துப்பாரு. சதய வீட்டுல காலையில பாடல்கள் கேள்வி காணல சதையா சார். சதய நட்சத்திரக்கார வீட்டுல அப்படியே போகும்போது பாப்பாரு, தம்பி பாப்பா இது இடம் நல்லா இருக்கு, இங்கே உட்காந்துருப்பாங்க. உட்கார்ந்து குடிச்சிட்டு பாடல் எடுத்து போய் ஓரமும் போட்டாங்க வீட்டுக்கு போவாரு, அங்கேயே போட்டுருவாரு. அதுக்கு அவர் காசு வர ஆரம்பிச்சு சதய நட்சத்திரக்கார வீட்டுல பாடல் போட்டாங்க சார். ராகு வந்து போகணும், புரியுதுங்களா? அதுக்கு மேல கோபம். இன்னொரு விஷயம், அந்த கும்பராசிக்கார வீட்டுல குபேரன் பிறந்தது. குபேரன் ராகு பெரும்பணம், புரியுதுங்களா? அதனால அந்த வீட்டுல போகத்துக்கு அதிபதியான பாடல் போடுறான்னு தெரிஞ்சாலே சுக்கரன சுகபோகம் அவங்களுக்கு காசு இருக்குது. அவர் அங்கே குடிக்கிறாரு. சும்மா நீங்க இதை கேட்டுட்டு போய் அங்க இருக்கிற பாடத்தை போட்டு ஊட்ட போடாதீங்க, அது இயற்கையா நடக்கணும். இயற்கையா நடக்கணும். ஆமா, அப்படி இல்லைன்னா சதய நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதா ஒரு பரிகாரம்.
ஒரு சின்னதா ஒரு மது வாங்கி ஒரு ஓட்டை போட்டு வீட்டு மேல எங்கேயாவது ஒரு அல்மாரி செல்ஃப் மேல லைட்டா அந்த ஸ்பிரிட் மட்டும் மேல வர மாதிரி வந்தா காசு வந்துகிட்டே அதான் லைட்டா ஓடணும். லைட்டா போடும். அப்படியே ஸ்பிரிட் வெளியே வந்துச்சுன்னா சதய லட்சத்தை கருத்தல் பொருங்க மத்தவங்க வச்சுறதை கோபத்தை குடிச்சு போட்டு மறுபடியும் வெளியிடுவாங்க. ஏனுங்கம்மா அவங்க வீட்டுல பாத்திரம் கிடக்குற பாருங்க போய் போடுறாங்க. இல்ல ஒரு ஹோல்ஸ் போட்டு அவங்க வைக்கிறது காசு வரும். பழக்கத்தை கொண்டு வர போறாங்க. உங்களுக்கு வரல சார், அவருக்கு தானே வரும். அதாங்க லைட்டா அந்த ஸ்கிரிப்ட் இருக்கணும் சார். ஒண்ணும் வேண்டாம், நல்லா யோசிச்சு பாருங்க சார். அந்த சதய நட்சத்திரங்கள் போகமா, போகத்துக்கு அதிபதி தானே. அது குபேரன் பிறந்த நட்சத்திரமா, சுக்கிரன்ங்கிறது மது. அது ஏன் அது இயக்கிக்கிறாங்கன்னா அந்த காலத்துல சபையா நல்லா இந்த கருப்பராயன் பெரிய பெரிய ஆளுகளா இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாம் வாங்கி வச்சு அனுப்புறாங்க இல்லையா வீட்டுல. அது ஏமாந்த வீட்டுல சபையும் இருக்கு. அது வந்து அந்த கும்பிடுறதையும் நல்லா இருப்பாங்க. ஆனா நட்சத்திரம் இதனாலதான் பாத்துங்க சார், புரியுதா? பத்து சாமி கும்பிடுவாங்க, அது வீட்டுல சபையும் இருக்கும். என்னைக்காவது ஒரு நாள் அவர் இறந்து போனவங்களுக்கு குடிப்பாரப்பா, அதனால ஒரு ஓபன் பண்ணி வைப்பாங்க. அது வந்து ஒரு ரெடியா இருக்கு. அது மட்டும் சதயத்துக்கு மட்டும்தான். குபேரன் காசு இருக்குதுங்க. சார் நல்லா யோசிங்க சார். சதய நட்சத்திரக்காருக்கு, சதய நட்சத்திரக்காருக்கு ரெண்டாவது நட்சத்திரம் என்ன? பூரட்டாதி யாரு பிறந்த நட்சத்திரம்? அப்ப குபேரன் பிறந்த நட்சத்திரமா? அப்ப சதய நட்சத்திரக்காருக்கு குபேரனுடைய படம் வச்சா அவர் காசு வருமா வராதா? ரெண்டாவது நட்சத்திரம். இன்னொரு விஷயம், பூரட்டாதி நட்சத்திரக்கார வீட்டுல கூட்டிட்டு வந்து அவங்க சாப்பிட வச்சு ஒரு நாள் அவங்களை தங்க வச்சு கொரோனா மாதிரி கவனிச்சு தாட்டி விட்டீங்கன்னா அன்னைக்கு காசு வீட்டுக்கு வர ஆரம்பிச்சது. ஐயா எல்லா நட்சத்திரத்துக்கும் அவங்களுக்கு ரெண்டாவது நட்சத்திரம் கண்டினியூ பண்ணுங்க சார். நேற்று முந்தா நாள் நான் பூர நட்சத்திரம் சார். நான் பூர நட்சத்திரம். எனக்கு என்ன நட்சத்திரம் பொருந்து? காசு வர நட்சத்திரம். உத்தர நட்சத்திரத்தோட பலம் என்ன? மாதுளா பழம். இந்த மாதுளா பழம் உத்தர நட்சத்திரம் ஐயப்பன் பிறந்தது. நான் ஐயப்பன் கோயில போய் மாதுளா பழம் ஒரு கிலோ வாங்கிட்டு போய் சாமிக்கு பூஜை பண்ணி ஒரு பழத்தை ஐயப்பனுக்கு வச்சுட்டு மீதி 4 பழத்தை வாங்கி ஆளுக்கு ஒண்ணு கோயில இருக்கிறவங்களுக்கு கொடுத்துட்டு வந்துட்டா ஆபீஸ் வரும்போது 4 காசு கிடைக்குது. அப்ப வேலை செய்யறது இல்லையா? ரெண்டாவது தாரை இயக்கினா தனம் பணம் குடும்பம் நலம் பெறம் பெருகும். 4வது தாரை இயக்கிறப்ப அவங்களுடைய சுகஸ்தானம் உடம்புல நோய் முடியும், வீடு வண்டி வாகனம் இயங்கும். 6வது தாரை இயக்கிறப்ப 6வது தாரை குலதெய்வத்துடைய அனுகிரகம் தானா வரும், சகல சம்பந்தங்களும் அவங்களுக்கு கிடைக்கும். 9வது தாரை பரம் மைத்திரத்தில் நீங்க இருக்கிறப்ப சகல காரியங்களும் வெற்றி கிடைக்கும். ஐயா அடிப்படையில் சொல்றாரு சார். நல்லா யோசிங்க. அதுக்குதான் அப்ப